இந்த தீர்ப்பிலேயே ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. தேர் பொலிட்டிக்கல் அஜெண்டா, அரசியல் அஜெண்டாவிற்காக திமுக அரசை பார்த்து சொல்றாங்க, இட் இஸ் ரிடிகுலஸ் அண்ட் ஹார்ட் டு பிலீவ் த ஃபியர் ஆஃப் த மைட்டி ஸ்டேட் that by allowing representatives of the Devasthanam to light the lamp at the stone pillar near top of the hill located within its territory of Devasthanam land on a particular day in a year will cause disturbance to public peace. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து விடும் என்று நீங்க சொல்றீங்க இல்லையா, அது எப்போ? வருஷத்துக்கு ஒரு தடவை மலை உச்சியில தீபம் ஏற்றுவதனால பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது அப்படிங்கிற அரசாங்கம் சொல்வது, of course it may happen only if such disturbance is sponsored by the state itself. நிச்சயமாகவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எப்போன்னா அரசாங்கமே அதை ஏற்படுத்தினால், sponsored by the state, அரசே பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஏதாவது செய்தால் மட்டும்தான் ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் என்று சொன்னதோட, we pray no state should stoop to that level to achieve their political agenda. எந்த ஒரு மாநிலமும் மாநில அரசாங்கமும் இந்த அளவிற்கு தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக கீழே இறங்கி போகக்கூடாது அப்படிங்கிறத நாங்க வேண்டிக்கிறோம் அப்படின்னு நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க.